Hi guys, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா SonarQube மூலமாக ஒரு ப்ராஜெக்டை நம்ம ரன் பண்ணி அதோட கோட் கவரேஜ் பார்க்கலாம். ஸோ கோட் கவரேஜ் மட்டும் இல்லை, நம்ம கோட் ஸ்மெல்லிங்னா அதில் எவ்வளோ பக்ஸ் இருக்குது, கோட் பக்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ டூப்ளிகேஷன் கோட் இருக்குது, ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இது போன ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா SonarQube என்னென்னு போட்டிருக்கோம். அப்புறம் SonarQube எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு ப்ராஜெக்டை நம்ம ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்டை எப்படி ரன் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஐ பட்டன்லேயே கொடுக்குறேன். ஸோ ப்ரீவியஸாக வீடியோ எதுவும் பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா ஸோ போட்டு விட்டுருக்கோம். லைக் டெவாப்ஸ் இன்ஜினியர், சர்வர் சப்போர்ட் அண்ட் டெஸ்க்டாப் சப்போர்ட், இந்த மாதிரி கான்செப்டில் நிறைய வீடியோ கவர் பண்ணியிருக்கோம். வீடியோ பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள். ஸோ ஓகே, வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ கிட்டப்ல போகணும். ஸோ கிட்டப் பற்றி உங்களுக்கு இன்னும் வீடியோ எடுக்கல. ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக அதுக்கான வீடியோ கொடுக்குறேன். ஸோ இப்போ இப்போ நான் கொடுக்குற இந்த ஸ்க்ரீன் இப்போ நான் இந்த வீடியோவில் கிட்டப்னு சொல்ல நிறைய விஷயங்கள் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் எதுவுமே குழம்பிக்கணும்னா சிம்பிளாக SonarQube ஒரு ப்ராஜெக்ட் எப்படி நம்ம அதை ரன் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிற மெத்தட் மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ கிட்டப் இது ரெண்டு விஷயங்களும் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு நான் கொடுக்கணும். நான் வர அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஒரு SonarQube எப்படி ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறோங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிட்டப் நம்ம போயிடலாம். கிட்டப் பற்றி வீடியோ நான் டெஃபினட்டாக நான் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். ஏன்னா கிட்டப்ங்கிறது பெரிய கான்செப்ட். ஸோ அதனால தனியாக எடுக்கலாம்னு பார்த்தேன். பட் இப்போ SonarQube ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறதுக்கு நம்ம கிட்டப்ல போய் எடுக்கணும். ஸோ சாம்பிள் ப்ராஜெக்டை. ஸோ அதனால இதுக்கான வீடியோ நான் வர அப்கமிங் வீடியோஸ் நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு நம்ம கிட்டப்ல ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் டவுன்லோட் பண்ணி அதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா SonarQube நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருப்பேன். SonarQube ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த பேக்கேஜில் போய் ஸ்டார்ட் Sonarங்கிற பேக்கேஜ் ரன் பண்ணணும். ஸோ அதை இப்போ பண்ணுவோம். நான் இப்போ போயிட்டு ஆல்ரெடி நான் SonarQube வச்சிருக்கேன். ஸோ இதில் போயிட்டு பின் ஃபோல்டர். ஓகே, இதில் போனோம்னா இதில் ஸ்டார்ட் சோனார் இருக்கா, நம்ம என்டர் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக சோனார் ஸ்டார்ட் ஆகும். இது ரன்னிங்கில் இருக்கும். ஸோ நம்ம இப்போ ப்ரௌசரில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரன் பண்ணலாம் சோனார். சரி, முதல்ல போடுவோம் எல்லாமே கிளியராகவே. சோனாரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கான URL கொடுக்கணும். http://localhost 900 ஏன் கொடுக்குறோம், அது ஏன்னா அந்த போர்ட்டில் தான் SonarQube கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால நம்ம அதுதான் கொடுக்குறோம். ஸோ லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லாகின் பண்ணியாச்சு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஒரு கோடை ரன் பண்ணி பார்க்குறதுக்கு முதல்ல நம்ம ஆட் ப்ராஜெக்ட் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுறப்ப இப்போதைக்கு நம்ம எந்த ஒரு டூல் கூட இன்டெகிரேட் பண்ண டூல்னா ஜென்கின் கிட்டப் கூட நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணாதனால மேனுவலாக பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் மேனுவலி கொடுக்குறேன். நம்ம இதுக்கு ஒரு ஒரு சாம்பிள் நேம் கொடுத்துக்கலாம். சாம்பிள் நேம் கொடுக்குறோம். அப்புறம் டிஸ்பிளே நேம் எடுத்துக்கும். நம்ம செட்டப் கொடுத்துட்டோம்னா நமக்கு லோட் ஆயிடும். அது மாதிரி டோக்கன் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ டோக்கனுக்கும் நம்ம சாம்பிள் கொடுத்துக்கலாம். என்ன பேரெல்லாம் கொடுக்கலாம், சாம்பிள்னு கிடையாது. ஸோ ஒரு சாம்பிள் நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட்னு கேட்கும். உங்களுக்கு இந்த ஸ்டெப்பில் குழப்பமாக இருக்கும். நீங்கள் ஸோ அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் அதர்ஸ் கொடுத்துருங்க. அதர்ஸ் கொடுத்துட்டீங்க. எந்த பிளாட்ஃபார்முக்கு ரன் பண்ணுறீங்க, நம்ம வச்சுக்கிட்டு விண்டோஸ் ரன் பண்ணுறோம். ஸோ அதனால நம்ம விண்டோஸ் சூஸ் பண்ணுறோம். சப்போஸ் சில பேர் லினக்ஸ் வச்சுருப்பாங்க, லினக்ஸ் எடுத்துக்கணும். மேக்ல எடுத்துக்கணும். ஸோ விண்டோஸ் நான் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ண அந்த சாம்பிளுங்கிற பேரில் டிஃபால்ட்டாக ஒரு கோர் ஜென்ரேட் ஆச்சு. இந்த கோர் தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். இந்த கோரை காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணியாச்சா, எங்கே ரன் பண்ணணும், நம்ம தான் ஒரு ப்ராஜெக்ட் டவுன்லோட் பண்ணியிருக்கோம்ல, டவுன்லோட் பண்ண இடத்துல போகணும். டவுன்லோட் பண்ண இடத்துல போயிட்டு நாங்கள் டவுன்லோட் பண்ண இடத்துல இங்கே வச்சு நீங்கள் சிஎம்டி டைப் பண்ணுங்க. நான் என்ன பண்ண அங்கேன்னு பாருங்கள். இது இந்த ப்ராஜெக்ட் டவுன்லோட் ஆனால் பார்த்து. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஓவராலாக பார்த்து இருக்குங்க. யூசர் ஐன்டெக் டவுன்லோட்ஸ் அதுக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. இதில் நம்ம சிஎம்டின்னு டைப் பண்ணி என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இந்த பாத்தில் ஆட்டோமேட்டிக்காக கமெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சா.
இப்போ என்ன பண்ணணும், நீ காப்பி பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, ஜஸ்ட் மவுஸ் ரைட் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த கோடு வந்து காப்பி பண்ண கோடு ஆட்டோமேட்டிக்கா பேஸ்ட் ஆகிடும். ஜஸ்ட் நீங்க என்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு சோனார் ஸ்கேனர் கேட்குது. ஸோ நம்ம சோனார் ஸ்கேனர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சைட்டில் போயிட்டோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்மளுக்கு விண்டோஸ் 64 போயிட்டு, ஸோ மற்றபடி லினக்ஸு மற்ற ஓஎஸ் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக அது என்ன எரர்னா சோனார் ஸ்கேனர் இல்லைன்னு சொல்லுது. ஸோ நம்ம சோனார் ஸ்கேனர் நம்ம அந்த ஃபைலில் ரன் பண்ணணும்னு சொல்லுது. ஸோ அந்த ஃபைல் நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சோனார் ஸ்கேனர் டவுன்லோட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம வந்து எதுவுமே வந்து யாரும் கற்றுக்கிட்டே வரல, போக தான் கற்றுக்கணும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்ததுல சோனார் ஸ்கேனர் இல்லை, நான் ஆஃபீஸில் சைட்டு நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ இதையும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். பின் ஃபோல்டர் சோனார் ஸ்கேனர். இன்னொரு விஷயம், இந்த இதுலையுமே வந்து நீங்கள் சோனார் ஸ்கேனர் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இதில் நீங்கள் வழக்கம் போல் இது கிளிக் பண்ணி ரன் பண்ண தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பாத்து நீங்கள் உள்ளே கொடுக்கணும். சேம் போன வீடியோவில் பண்ண என்விரான்மெண்ட் வேரியபிள் பாத்து, அதாவது ஓஎஸ்க்கு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி ஒரு புது செட்டப் வந்திருக்கு. நம்ம டிஃபால்ட்டாக ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்ப நெக்ஸ்ட் கொடுத்து போயிடுவீங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டேரெக்டாக வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள் போய் உட்காந்துரும். ஆனால் இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணுறோம். ஆல்ரெடி வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற ஃபைல்ஸ் மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால நம்ம மேனுவலாக பண்ணுறோம். ஸோ இதை நான் அகைன் காப்பி பண்ணுறேன். என்விரான்மெண்ட் வேரியபிள் போயிடணும். என்விரான்மெண்ட் வேரியபிள் போயாச்சு. போயிட்டு நம்ம அது நேற்று பண்ண அதே மாதிரி அந்த பாத்துங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நம்ம அந்த பாத்து நம்ம செட் பண்ணணும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கும். ஸோ இன்னொரு விஷயம், இதுலேயே இப்போ நீங்கள் திருப்பி ரன் பண்ணா ரன் ஆகாது. ஏன்னா இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து நம்ம சோனார் ஸ்கேனர் வந்து இருக்குங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது. அதனால என்ன பண்ணணும், இதை க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் அந்த பாத்துக்கு போயிடணும். அந்த பாத்து ஜாவா அந்த ப்ராஜெக்ட்ல பாத்துக்கு போயிட்டு இப்போ நீங்க வந்து சிஎம்பின்னு கொடுத்துட்டு இப்போ அந்த இதை நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா, சாரி இது வந்து அதோட பாத்து எடுத்துக்கிச்சு. அந்த என்விரான்மெண்ட் பார்த்தது. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கோமே, இதை காப்பி பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நம்ம கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் விஷயம். சோனார் ஸ்கேனர் இருக்குங்கிறத நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம். அவ்வளோதான். டச் ரொம்ப சின்ன ஆளு தான் அது. இது இல்லைன்னு சொல்லி எரர் அடிக்குன்னு சொல்லி நீங்க எதுவும் யோசிக்கவே வேண்டாம். சோனார் ஸ்கேனர் இல்லைன்னா நீங்க எடுத்துட்டு வந்துருங்க, அவ்வளோதான். அதுக்கான அஃபிஷியல் சைட் தான் அது. ஸோ இதில் போய் தான் நான் எடுத்தேன். ஸோ எல்லாமே இது வந்து எல்லாம் ஃப்ரீவேர் தான். ஸோ எடுத்து இப்போ நான் ரன் பண்ணியாச்சு. இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இதுதான் விஷயம். இந்த மாதிரி தான் வந்து ஒரு சோனார் கியூப்ல வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து எப்படி வந்து நம்ம ரன் பண்றதுங்கிறதுக்கான இது வந்து மேனுவல் மெத்தேடு. இதுக்கப்புறம் ஃபர்தராக வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ஜென்கின்ல இன்டெகிரேட் பண்ணி ஜென்கின்ல ஒரு ஜாப் ரன் பண்ணதுக்கு அப்புறமா டிஃபால்ட்டா அவுட்புட் கன்சோல்ல பாத்தீங்கன்னா வந்து சக்சஸ்க்கு அப்புறமா லிங்கே வந்துடும். நீங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணாலே அந்த என்டையர் ப்ராஜெக்டும் பில்ட் ஆனதுக்கு அப்புறமா சோனார் கியூப்ல அப்படியே ரன் ஆயிடும். அங்க போய் உங்களுக்கு ஈஸியா வந்து அதுக்கான ஸ்டேட்டஸ் காட்டும். ஸோ நம்ம என்ன பண்றோம், ஒரே ஒரு பார்ட் ஸ்கிப் பண்ணிட்டோம். அந்த ஜென்கின்ல ரன் பண்ணாம டேரக்டா அந்த ப்ராஜெக்ட் எடுத்து அப்படியே சோனார் கியூப்ல ரன் பண்றோம். ஸோ அந்த ஜென்கின் பார்ட்டை விட்டுட்டு பண்றதுனால இந்த சோனார் கியூப்ல பண்றது பாருங்க, எரர் இருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல. சம் எரர் இருக்கு, எரர் காட்டுது. நம்ம டேஷ்போர்ட்ல போய் அது எஃபெக்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ என்ன ஆச்சுன்னா வந்து அந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகல. ஏன்னா அதில் சம் எரர் இருக்கு. ஸோ அதனால ரன்னே ஆகலை. ஸோ அகைன் நம்ம வேற ப்ராஜெக்ட் எடுக்கலாம். ஓகே, ஐ ஹோப் கண்டிப்பா அது ரன் ஆகணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒரு ப்ராஜெக்ட் ரன் ஆயிடுச்சுன்னா உங்க டேஷ்போர்ட் காமிச்சிடும். அந்த டேஷ்போர்ட் எப்படி சொல்லி இந்த மாதிரி. ஓகே ஃபைன், சூப்பருங்க கைஸ், ரன் ஆயிடுச்சு. எக்ஸிகியூஷன் சக்சஸ். ஸோ அப்போ என்னாச்சு, இந்த வீடியோவும் சக்சஸ் தான். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், டேஷ்போர்ட் போயிடலாம். டேஷ்போர்டில் நம்ம தலைவர் காட்டு வருவாங்க, வரும். எஸ், காட் இட்.
ஸோ கவரேஜ் வந்து 0, கவரேஜை விட்டுருங்க, இது வரல. ஸோ உங்களுக்கு என்னைய பொறுத்தவரைக்கும் டேஷ்போர்டு வந்துருச்சு. அதுதாங்க ஒரு ப்ராஜெக்ட் SonarQube ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து டேஷ்போர்டு வந்துடும். ரன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு, டூப்ளிகேஷன் கோடு எவ்வளோ இருக்கு, அது மாதிரி டூப்ளிகேஷன் பிளாக், அப்புறம் வந்து மெயின்டெனபிலிட்டி, நிறைய விஷயங்கள் காட்டும். இதுல வந்து கவரேஜ் வச்சு தான் வந்து சொன்னல, கவரேஜ் வச்சு தான் அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ கவரேஜ்ல 0 காட்டுது. ஜஸ்ட் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் ஃபில்டரைஸ் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ணா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும்போது தான் காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஃபர்தரா வந்து நம்மளே ஒரு ப்ராஜெக்ட், நம்மளே ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி ஜென்கினோட இன்டெகிரேட் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இடையில எவ்வளோ இஷ்யூ வந்தாலுமே அதை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி எப்படி பண்ணும்போதே நம்ம இன்ஃபார்ம் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் பேச கூட ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுவுமே உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி வீடியோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ காய்ஸ்.